குருவாழ்க, இறையே துணை. இன்று நான் பேச தேர்ந்தெடுத்த தலைப்பு அறுசுவையில் முதன்மையான சுவையான இனிப்பு சுவை. மனிதன் வாழ்வில் அனுபவிக்கும் முதல் சுவை இனிப்பு. ஒரு குழந்தை பிறக்கும் போதே தாய்ப்பாலின் இனிமையை அடைகிறது. அந்த இனிப்புதான் குழந்தைக்கும் தாய்க்கும் இடையிலான முதல் பாச பிணைப்பு. இனிப்பு என்பது நாவுக்கு சுவை மட்டுமல்ல, மனதிற்கும் இன்பம். உடலுக்கு உடனடி ஆற்றல், அதாவது எனர்ஜி தரக்கூடியது. இனிப்பு என்றாலே கொண்டாட்டம். தமிழர் வாழ்வில் இனிப்பு இல்லாத விழாவே இல்லை. பிறந்த நாள், திருமண நாள், பண்டிகைகள், இனிப்பு இல்லாமல் கொண்டாட்டம் முழுமை அடைவதில்லையே. இனிப்பு தமிழர் பண்பாடு. தமிழ் இலக்கியங்களில் இனிப்பு முக்கிய இடம் பெற்றுள்ளது. இனிது இனிது என எவரும் அண்டார், தனிமையில் சுகம் இனிது என்பார் என்று வள்ளுவர் சொல்கிறார். இது உணவின் இனிப்பை மட்டுமல்ல, மனித உறவுகளின் இனிப்பையும் உணர்த்துகிறது. இனிப்பு வகைகளும் அதன் பயன்களும். சர்க்கரை, தேன், வெல்லம், கருப்பட்டி, பனக்கற்கண்டு. இஸ்லாமிய மறைநூலான திருக்குரானில் தேன் ஒரு சிறந்த மருந்தாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுர்வேதத்திலும் சில மருந்துகளை தேனுடன் சேர்த்து சாப்பிடுகிறோம். அது ஏன் தெரியுமா? தேன் யோகவாகி. அது மருந்தின் நல்ல குணங்களை உடலில் தேவையான பகுதிகளுக்கு விரைவாக கொண்டு செல்ல உதவுகிறது. மருந்து உடலில் எளிதாக உறிஞ்சப்படும், சுவையை மேம்படுத்தும், கபத்தை குறைக்கும். தேன் மருந்துடன் சேரும் போது அதிக பலன் தரும். ஆனால் சூடான பாலிலோ தண்ணீரிலோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் தேனின் இயற்கை குணம் மாறும், விஷத்தன்மை டாக்ஸிக் எஃபெக்ட் உருவாகும். காய்கறிகளில் இனிப்பு சுவை அதிகம் நிறைந்தது கேரட், பீட்ரூட், சர்க்கரைவள்ளி கிழங்கு. கேரட் கண், தோல், செரிமானத்திற்கு நல்லது. பீட்ரூட் இதயத்திற்கும் இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் உதவும். சர்க்கரைவள்ளி கிழங்கு குடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. பழங்களில் இனிப்பு சுவை அதிகம் நிறைந்தது வாழைப்பழம், தர்பூசணி, பலாப்பழம். வாழைப்பழம் உடலுக்கு உடனடி சக்தி தரும், மன அமைதி தரும். தர்பூசணி உடலுக்கு குளிர்ச்சி தரும், நீர் சக்தியை அதிகரிக்கும். பலாப்பழம் உடலுக்கு உடனடி சக்தி தரும், செரிமானத்திற்கு நல்லது. இனிப்பு சாப்பிடும் போது அறிவியல் ரீதியாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? இனிப்பு சாப்பிடும் போது மூளையில் டோபமைன் மற்றும் செரோட்டோனின் என்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரக்கிறது. இது எப்படி நடக்கிறது? நாக்கில் உள்ள டேஸ்ட் பட்ஸில் ஸ்வீட் டேஸ்ட் ரிசெப்டார் ஒரு மௌன தூதன். அது சொல்லும் செய்தி எனர்ஜி வரப்போகுது. அந்த சிக்னல் சென்றடையும் இடம் மூளை. மூளை உடனே சொல்கிறது, இது குளுக்கோஸ், அதை பாதுகாப்பாக பயன்படுத்தணும். குளுக்கோஸ் மூளையின் எரிபொருள். முழு உடலில் குளுக்கோஸ் இருக்கும், ஆனால் மூளை மட்டும் பிளட் பிரெயின் பேரியர்ஸ் கடந்து நியூரான்ஸ்க்கு நேரடியாக அதை வாங்கிக் கொள்கிறது. ஒரு நாளில் நாம் பயன்படுத்தும் குளுக்கோஸில் 20 to 25% மூளை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. ஏனென்றால் மூளை எப்போதும் செயல்படுகிறது. மற்ற உறுப்புகளை போல மூளை சக்தியை சேமித்து வைக்க முடியாது மற்றும் கொழுப்பை நேரடியாக மூளை பயன்படுத்தவும் முடியாது. இதை ஒரு செய்தி மூலமாக பார்ப்போம். ஒரு நாள் காலையில் சரியாக சாப்பிடாமல் யோகா வகுப்புக்கு வந்திருக்கீங்க. அப்போ என்ன நடக்கும்? மனம் அலையும், உடல் சோர்வடையும், மனம் தியானத்தில் நிலை பெறாது. அப்போது நாம் சொல்வோம், இன்னைக்கு எனர்ஜியே இல்ல. ஏன் அப்படி? நாம் சாப்பிடாமல் இருந்ததால் மூளைக்கு தேவைப்படுகின்ற 25% குளுக்கோஸ் நமக்கு கிடைக்கவில்லை. மூளைக்கு 25% குளுக்கோஸ் கிடைக்கும் போது மன அழுத்தம் குறைகிறது, மகிழ்ச்சி அதிகரிக்கிறது, உடலுக்கு உடனடி சக்தி கிடைக்கிறது. அதனால்தான் கவலையான நேரங்களில் பலர் இனிப்பை நாடுகின்றனர். இனிப்பு அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு ஒரு பழமொழியே இருக்குது இல்லையா? அளவுக்கு மீறினால் என்னவாகும்? சர்க்கரை நோய், உடல் பருமன், பல் பிரச்சனைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு வருகிறது. எனவே இனிப்பு அளவோடு இருந்தால் நன்மை, அளவுக்கு அதிகமானால் தீமை.
இது உணவுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் பொருந்தும். வாழ்வின் இனிப்பு குடும்பத்தின் அன்பு, நண்பர்களின் நட்பு, பெற்றோர்களின் ஆசீர்வாதம், பிறர்க்கு உதவும் மனம். பணம் இனிப்பு அல்ல, பண்பே உண்மையான இனிப்பு. ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் TCM அக்குப்ரெஷர் அக்குபஞ்சர்ல ஸ்வீட் டேஸ்ட் உள்ளுறுப்புகளான ஸ்பிளீனையும் ஸ்டமக்கையும் தொடர்புடையது. வெளியுறுப்புகள் வாய் உதடுடன் தொடர்புடையது. உணர்ச்சி கவலையுடன் தொடர்புடையது. நிறம் மஞ்சளுடன் தொடர்புடையது. பஞ்சபூதம் மண்பூதமான நிலத்துடன் தொடர்புடையது என்று சொல்லப்படுகிறது. இனிப்பு சுவை ஜோதிடத்தில் கிரகம் குருவுடனும் வியாழனுடனும் தொடர்புடையது. குரு என்பது வளர்ச்சி, செழிப்பு, அறிவு, பொறுமை ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. இனிப்பு சுவை ஆயுர்வேதத்தில் கபதோஷத்துடன் தொடர்புடையது மற்றும் உடல் உறுப்புகள் லிவர், ஸ்பிளீன், பான்கிரியாஸ், தசையுடன் தொடர்புடையது. இனிப்பு சுவை தொடர்பான நவதானியம் கடலைப்பருப்பு. ஆன்மீக ரீதியான கருத்து. நாம் கோயிலுக்கு செல்லும் போது நமக்கு ஏன் இனிப்பு சுவைய பிரசாதமா தராங்க தெரியுமா? ஏனென்றால் நாம் கோயிலுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் தேடி போறோம். அதனால்தான் நம் மனதை அமைதிப்படுத்துவதற்கும் மகிழ்ச்சி படுத்துவதற்கும் இனிப்பு சுவைய பிரசாதமா கொடுக்கறாங்க. இன்றைய காலகட்டத்தில் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அதிகம் இனிப்பு சுவையை மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம். மற்ற சுவைகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை நான் உங்களுடைய கருத்துக்கே விட்டுவிடுகிறேன். அந்த காலகட்டத்தில் நாம் சாப்பிட்ட கடலை உருண்டை, எள்ளுருண்டை, இஞ்சி மரப்பா, பொட்டுக்கடலை உருண்டை, தேங்காய் பர்ஃபி இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு ஏன் பிடிக்கல சிந்தித்தோமா? ஏனென்றால் இன்று அவர்கள் பார்க்கும் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டும் மொபைல் அட்வர்டைஸ்மெண்ட்டும் சுற்று வட்டாரங்களில் உள்ள கடைகளில் இருக்கும் பேனர்ஸும் அதனால் அவர்கள் அதிகம் கேக், சாக்லேட், ஐஸ்கிரீமால் ஈர்க்கப்பட்டு அதன் வலையில் விழுந்து விடுகிறார்கள். இதை நாம் எப்படி மாற்றலாம் என்றாவது நாம் சிந்தித்ததுண்டா? இதற்கு முதலில் நமக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் அதிகம் வேண்டும். குழந்தைகளுக்கு நாம் திரும்ப திரும்ப உணவின் முக்கியத்துவத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு நாள்ல மாறக்கூடியதல்லங்க. அவர்கள் உணரும் வரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனுடன் தாய்மார்களாகிய நாம் சுவை மிகுந்த தின்பண்டங்களை எப்படி வீட்டிலேயே செய்து கொடுக்கலாம் என்று யோசித்து அவர்களுக்கு பிடித்த மாதிரி பிரசன்டேஷன் பண்ணி கொடுக்கணும். ஒரு ஜூஸ் கொடுக்கும் போது அது ஒரு கண்ணாடி கிளாஸ்ல ஒரு ஸ்லைஸ் கேரட், குக்கும்பர், ஆப்பிள் கட் பண்ணி டெக்கரேட் செய்து கொடுக்கலாம். கடலை உருண்டை, உளுந்துருண்டை கொடுக்கும் போது அது மேல ஒரு முந்திரியோ பாதாமோ வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் அவர்களிடம் பெரிய மாற்றத்தை காணலாம். தீதும் நன்றும் பிறதர வாரா. இந்த பொன்மொழிக்கு ஏற்ப ஒரு குட்டிய கதையை பார்க்கலாமா? ஒரு எலி மிகவும் பசியாக இருந்தது. வெகு நேரமாக தேடி ஒரு இனிப்பு சோளம் நிறைந்த குடோனை பார்த்தது. அதற்குள்ள போவதற்கு ஒரு சிறிய ஓட்டை மட்டுமே இருந்தது. கொஞ்சம் சிரமப்பட்டு குடோனுக்கு சென்றது. அது இனிப்பு சுவை என்பதால் அதிகம் சாப்பிட்டு வயிறு பெருத்தது. கடைசியில் அந்த சின்ன ஓட்டையில வெளியே வர முடியாம சிக்கி தவித்தது. அந்த எலி போலதான் நாமும் இனிப்பு சுவையில அதிகம் சிக்கி தவிக்கிறோம். கம்பர் அழகாக கூறியுள்ளார், உடல் நலமே வாழ்வின் இனிமை, சுவை அதற்கு ஒரு சிறிய அலங்காரம். அதனால் நாம் நாவின் அலங்காரத்தை நடுநிலை காத்து வாழ்வில் இன்பம் காண்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. மிக மிக சிறப்பு அம்மா. இனிப்பு பத்தி ரொம்ப அழகா கொடுத்தாங்க. நம்ம உடல் உறுப்புகள்ல மண்ணீரல், வயிறு, அதாவது நிலம் சார்ந்த உறுப்பு, முகத்துல வந்து வாய் இருக்கு. அதே மாதிரி அந்த காலத்துல எவ்வளவு அழகா குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டாங்கல்ல. எள்ளு உருண்டை, பொரிகடலை உருண்டை, தேங்காய் பர்பி, இந்த மாதிரி ஹெல்த்தி இதுதான் சாப்பிட்டாங்க. இப்போ ஏன் அப்படி சாப்பிடல அப்படின்னா அது கலர்ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி ரொம்ப கெடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு நாம அந்த முந்திரி பருப்பு, பாதாம்லாம் போட்டு சிறப்பா பண்ணணும். அதே மாதிரி எனர்ஜி கிடைக்குதுங்கிறத ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. இனிப்புல வந்து எனர்ஜி, ஆனா அதே எனர்ஜி கடைசியில ஒரு எலி கதையும் நம்ம எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இனிப்புல நம்ம மயங்கி, டேஸ்ட்ல மயங்கி அதிகமா சாப்பிட்டுருவோம். அந்த இனிப்பு வந்து
இதுல ரொம்ப சிறப்பு அம்மா சொன்னதுல இந்த மூளைக்கு தேவையான ஆற்றல் வந்து 25% கொடுக்குது, எடுத்துக்குது. ஏன்னா அதால சேர்த்து வைக்க முடியறது இல்ல. அதே மாதிரி இந்த டோப்பமின், மெலட்டோனின் இதெல்லாமே செரட்டோனின் எல்லாமே சுரக்குதுன்னு சிறப்பா சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிறைய விஷயங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு கோடானு கோடி நன்றிகள், வாழ்த்துக்கள். நாமளும் இதுல இருந்து நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம லைஃப்ல பின்பற்றலாம். அடுத்ததாக நம்ம கிட்ட பேச வரவங்க வந்து கார சுவை பத்தி ராதிகா சுப்பிரமணியன் அம்மா. அவங்க வந்து ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க இறை சாதனை மார்க்கத்துல 3 வருடமா பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. IAP 2 இறை ஆசிரியர். அவங்க இன்னைக்கு நமக்கு கார சுவை பத்தி சிறப்பா பேச இருக்கிறாங்க. காரமும் நமக்கு நிச்சயமா தேவைதான். அதை பத்தி என்ன சிறப்புகள் சொல்றாங்கன்னு நம்ம சிறப்பா பண்ணலாம். அருமையா இருந்தா நீங்க சாட்ல மெசேஜ் போடலாம். அம்மா ராதிகா சுப்பிரமணியன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உடல் என்னும் இறைவன் வாழும் இந்த ஆலயத்தை காக்கக்கூடிய அறுசுவை உணவுகள்ல காரங்கிற சுவையை பற்றி காரசாரமா பார்ப்போம் வாங்க. சின்ன ஒரு பார்ட்டி அப்படின்னா கூட இனிப்பு இருக்கும், காரம் இருக்கும், காப்பி இருக்கும். இப்படி கார சுவை ஒவ்வொரு வேளை உணவுலேயும் தவிர்க்க முடியாத ஒண்ணுன்னே சொல்லலாம். காரங்கிற இந்த கார்ப்பு சுவை, அதாவது பஞ்சன்ட் டேஸ்ட், பசியை தூண்டுவதற்கும் செரிமானத்திற்கும் உடல்ல மெட்டபாலிசத்தை அதிகரிக்கவும் உதவியா இருக்கு. இப்படிப்பட்ட காரத்தன்மை கொண்ட உணவு வகை எந்தெந்த உணவுல இருக்குன்னு நம்ம வரிசையா பார்க்கலாம் வாங்க. மிளகாயில இருக்கு, காய்ந்த மற்றும் பச்சை மிளகாயில இருக்கு மிளகு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு நிகரான தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கடுகு சிறுத்தாலும் கார குறையாதுங்கிற பழமொழி கூட வழக்குல இருக்கு. இதுல மட்டும் இல்லாம வாசனை பொருட்களான கிராம்பு, பட்டையில கூட காரம் இருக்குங்க. மூலிகை பொருட்களான துளசி, ஓமவல்லி இலை, திண்ணீர் பச்சை தலை இலை, வெற்றிலை போன்றவற்றிலேயும் காரத்தன்மை அதிகமா இருக்கு. இப்படி இந்த காரத்தன்மை கொண்ட உணவுக்கு காரம் கொடுக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு பேரு கேப்சசைஸ்ங்கிற வேதிப்பொருள். இந்த கார்ப்பு சுவை செவ்வாய் மற்றும் கேது கிரகத்தோடு தொடர்புடையது. அதனாலதான் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் அதிகமா கார சுவைய விரும்புவாங்க. சரி, நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய 6 சுவைகளும் நமது உடல்ல 7 தாதுக்களோடு தொடர்புடையது. அந்த வகையில பார்த்தோம்னா கார்ப்பு சுவை எலும்பை பாதுகாக்கவும் அதனுடைய வளர்ச்சிக்கும் மிகவும் உதவியா இருக்கு. காரம் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களை வரிசையா பார்ப்போம் வாங்க. இதய ஆரோக்கியம் உண்டாகும். இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதால இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை குறைப்பதற்கு உதவியா இருக்கு. காரசாரமான உணவு உடல்ல எதிர்ப்பு சக்தி கூட அதிகரிக்கும். உடல்ல கபத்தை குறைக்கும் காரம். நுரையீரல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரம்தான், அதாவது மிளகு, மஞ்சள், மூலிகையான துளசி, ஓமவல்லி இலைகள் போன்றவற்றை உட்கொள்வதன் மூலமா சளி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம முழுவதுமாக போக்கிக் கொள்ள முடியும். பச்சை வெங்காயம் சாப்பிட்றதுனால நெஞ்சு சளின்னு சொல்லக்கூடிய அந்த சளி நெரிசலை குறைக்க முடியும். ஜீரண சக்தி வளர்க்கறதுக்கு காரம் உதவியா இருக்கு. காரணம், காரம் சாப்பிடும் போது அதிக அளவு உமிழ்நீர் சுரக்கிறதுனால உணவு செரிமானத்திற்கு உதவியா இருக்கு காரம். மிளக பற்றி விரிவா பார்க்கலாம். ஏன்னா காரத்தன்மை கொண்ட உணவுலேயே சிறப்பு வாய்ந்ததும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாதது மிளகு. எவ்வனர் தந்த வினைமான் நன்களம் பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் வழக்கெழு முசிறி என்று அகநானூற்று பாடல் ஒன்றுல குறிப்பிருக்கு. அதாவது பண்டைய முசிறி துறைமுகத்துல கிரேக்கர்களாகிய யவ்வனர்கள் பொன்னை கொடுத்து மிளகு உள்ளிட்ட வாசனை பொருட்களை வாங்கி சென்றாங்களாம். அப்பேற்பட்ட மிளகு, 10 மிளகு இருந்தா போதும் பகைவன் வீட்டிலேயே உண்ணலாங்கிற பழமொழி இருக்கு. அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவுல 10 மிளகு இருந்ததுன்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை கூட போகுமா. அதனாலதான் உடல் உள்ள நச்சுத்தன்மை போக்குவதற்காக தினமும் 2 மிளகு நாம் உட்கொண்டு வந்தோம்னா உடலில் உள்ள நச்சுத்தன்மை நம்மளால போக்கிக் கொள்ள முடியும்.
புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது மிளகு. அதனாலதான் சஷ்டி விரதம் போன்ற கடுமையான விரதங்கள் 6 நாட்கள் தொடர்ந்து இருப்பாங்க. மிளக மட்டும் உணவா எடுத்துக்குவாங்க. அது எதற்காகன்னா தொண்டை மற்றும் வயிற்று புண்களை ஆற்றுவதற்காக மிளகு பயன்படுகிறது. மேலும் தேனுடன் இஞ்சி சேர்த்து சாப்பிட்டு வர ரத்தம் சுத்தமாகும். இப்படி உடலை சுத்தப்படுத்துவதோடு காரம் புலன்களை தெளிவடைய செய்கிறது. ஆமாங்க, வரிசையா பார்க்கலாம் வாங்க. கண் பார்வை தெளிவடைய செய்ய உதவுது. கண் பார்வை களிக்கம் ஊத்துறாங்க இல்லையா, அந்த மூலிகையில மிளகு கலந்திருப்பாங்க. அந்த மிளகில் இருக்கக்கூடிய காரம் கண் பார்வையை தெளிவடைய செய்ய உதவுகிறது. காதுகள்ல பார்த்தோம்னா வெக்கை போன்ற புண்களை ஆற்றுவதற்கு பூண்டினுடைய மேல் பகுதியை நசுக்கி காது துவாரங்கள்ல வைத்துக் கொள்வாங்க. அது காதுகளில் உள்ள வெக்கை போன்ற புண்களை ஆற்றுவதற்கு உதவியா இருக்கு. மூக்கில் ஏற்படக்கூடிய மூக்கடைப்பு, மூக்கோளுகளை சரி செய்வதற்காக விரலி மஞ்சளை சுட்டு அதில் ஏற்படக்கூடிய அந்த கார நெடியை நுகரும் போது மூக்கு ஒழுகல், மூக்கு அடைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும். நாக்குல பாத்தீங்கன்னா காரம் சாப்பிட்றதுனால நாக்குல டேஸ்ட் பட்ஸை தூண்டுவதற்கு உதவியா இருக்கு. மற்ற சுவைகள்லாம் தோலின் மீது பட்டுதுன்னா எந்த ஒரு மாற்றமும் நமக்கு ஏற்படாது. ஆனா ஒரு பச்சை மிளகாயோ மசாலாவோ தோல்லையோ உதட்லையோ கைகள்லயோ பட்டுதுன்னா மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம சில அரிப்பு நோயை போக்குவதற்கும் முகப்பரு போன்றவற்றை போக்குவதற்கும் மஞ்சளை பூசுவதனால அதிலுள்ள கிருமிகளை அழிக்க உதவியா இருக்கு. இப்படி புலன்கள்ல காரத்தன்மை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, காரம் சாப்பிட்றதுனால கோபம் வருமா? சுவைக்கும் குணத்திற்கும் என்ன சம்பந்தம்? சாகசம் செய்யறவங்க, ரோலர் கோஸ்டர்ல பயணம் செய்யறவங்க எல்லாம் ரொம்ப அதிகமா காரத்தை விரும்பி சாப்பிடுவாங்களாம் அப்படின்னு ஒரு ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு காரம் சாப்பிட்றையே, அப்புறம் மூக்கு மேலதான் கோபம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலேயே நம்ம மனநிலையில மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா? காரம் தர அந்த சுறுசுறுப்புக்கும் சட்டென எகிரும் கோபத்திற்கு பின்னால இருக்கும் அறிவியல் மற்றும் உளவியல் உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப மிளகாயில் உள்ள கேப்சசைஸ்ங்கிற வேதிப்பொருள் தான் அந்த காரத்திற்கு முக்கிய காரணம்னு நம்ம முன்பே பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம காரமான உணவை உண்ணும் போது அது நம்ம நாக்குல பட்ட உடனே அது வலி ஏற்புகளை தூண்டுகிறது. மூளை அதை வலின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வலியை குறைப்பதற்காக என்டோர்பன்ஸ் மற்றும் டோபமைன் ஆகிய மகிழ்ச்சி ஹார்மோன்களை சுரக்க செய்யுது. அதனாலதான் காரம் சாப்பிட்ட உடனே ஒரு விதமான சுறுசுறுப்பும் உற்சாகமும் ஏற்படுது. ஆனா சில நேரங்கள்ல நம்ம அதிகமா காரம் சாப்பிட்டோம்னா உடல்ல வெப்பநிலை உயர்ந்து ஒரு எரிச்சல் உணர்வை தருகிறது. அதுதான் நமக்கு கோபமாக மாறுகிறது. இந்திய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதம் உணவுகளை 3 வகையா பிரிக்குது. சாத்வீக உணவு, ராஜச உணவு, தாமச உணவு. இதில் காரமான, புளிப்பான மற்றும் மசாலா சேர்ந்த உணவை ராஜச உணவு வகையில சேர்த்துறாங்க. அந்த ராஜச உணவு என்ன பண்ணும்னா மனதை அலைப்பாய வைக்கும், ஆற்றலை தூண்டும். அது மட்டும் இல்லாம உணர்ச்சிகளை தீவிரப்படுத்தும் இயல்பு கொண்டது. அதனாலதான் ஆன்மீகவாதிகள் அந்த வெங்காயம் பூண்டு கலந்த உணவை உட்கொள்ள மாட்டாங்க. அதிக காரம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய முக்கியமான ஆபத்துகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம அப்பதான் அளவான காரத்தை உட்கொள்ளுவோம். அதிக காரம் சாப்பிட்றதுனால வெப்பநிலை அதிகரிச்சு வியர்வை அதிகமா வெளியேறதுனால நீர் சத்து இழப்புக்கு வழிவகுக்குது. மேலும் ரொம்ப காரம் சாப்பிட்டோம்னா சில மருந்துகளினுடைய செயல்பாட்டை கூட பாதிக்குமா. சில ஆய்வுகளின்படி அதிகமான காரம் சாப்பிட்டோம்னா இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இதய நோய்கள் வரும் ஆபத்தை கூட வரவழைக்கும். எனவே காரம் குறைந்த உணவில் சுவையும் இல்லை, கூடினால் உயிரும் இல்லை. ஆதலால் சுவை மிகுந்த காரத்தை அளவாக உண்டு நீள ஆயுளோடு ஆரோக்கியமாக இருப்போம். அளவான சுவையே ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான உடல் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாம்மா, தெளிவாக நிதானமான ஒரு விளக்கம். எல்லாருக்குமே உண்மையிலே ரொம்ப வேல்யூபிளாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம
இப்போ வந்து நம்ம என்ன ஒரு உடல்ல பிரச்சனைனாலும் உடனே டாக்டர்கிட்ட போய் போய் ஊசி போட்டு போட்டு நம்ம உடலை வந்து தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது. அதையும் தாண்டி அந்த காலத்துல வந்து எதையுமே இயற்கையாவே சரி பண்ணுவாங்க. அதுதான் அம்மா சொன்ன மாதிரி மிளகு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சுக்கு இது எல்லாமே வேல்யூபிளா இருக்கும். அதுலயும் இந்த ஒவ்வொன்றுக்கும் அம்மா சொன்ன விளக்கம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு மிளகு எவ்வளவு இருக்கு, அதாவது 10 மிளகு இருந்தா பகையின் வீட்டுல கூட ஒரு சாப்பிடலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம கண் பார்வைக்கு அந்த கலிக்க மருந்துல அந்த மிளகு இருக்கிறது. அதே மாதிரி காதுக்குள்ள புண்ணு எதுவும் இருந்ததுன்னா புல்லோட அந்த நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பூண்டை வந்து நசுக்கி அந்த இதை விடுவாங்க. மூக்குல சளினா அந்த விரலி மஞ்சளை சுட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி நாக்குல வந்து அந்த காரம் வந்து இந்த சுவை நரம்புகள், அந்த நல்ல சுவை நரம்புகள் வேலை செய்யும். தோல்ல கூட நிறைய ஏதாவது இருந்தா அந்த மஞ்சள் எல்லாம் பூசி சரி பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத மாதிரி அம்மா தான் சொன்னாங்க. எல்லாமே அளவோட பயன்படுத்தணும் அந்த காரத்தை. அதே மாதிரி ஆன்மீகத்துல வர்றவங்க வந்து நிறைய வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டாங்க. இப்படி நிறைய நிறைய விளக்கங்கள். வாழ்த்துக்கள் அம்மா, மிக மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். அடுத்ததாக 3வது சுவை புளிப்பு. புளிப்புங்கிற சுவை பத்தி சரண்யா அம்மா, இறையாசிரியர் சரண்யா அம்மா அவங்க பேசியிருக்கிறாங்க. அம்மா அவங்க வந்து எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்கிறாங்க. அம்மா இறை சாதனை மார்க்கத்துல 4 ஆண்டுகளா பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அம்மா அவர்களே புளிப்பு சுவை பத்தி சிறப்பாக பேச வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. புளிப்பு ஒரு சுவையான பயணம். புளிப்பு சுவைக்குன்னு வேறு பெயர் உண்டுங்க. சித்த மருத்துவர்கிட்ட போனா இதை பித்தத்தின் ஊற்றுன்னு சொல்லுவாங்க. ஒரு கவிஞர் கிட்ட போனா புளிப்பு சுவையை காடி என்று சுத்த தமிழில் அழகாக வர்ணிப்பார்கள். ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட போனா இது வெறும் சுவை இல்லைங்க, இது ஒரு அமில சுவை என்று சொல்லுவாங்க. புளிப்பின் பிறப்பிடத்தை அறிவோமா? நம்மில் பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த புளிப்பு சுவை எப்ப கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம், எந்த தேதின்னு யாராவது குறிப்பு வச்சிருக்கிறோங்களா? உண்மையை சொல்ல போனால் புளிப்புக்குன்னு ஒரு தனி பிறப்பிடம் கிடையாது. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, பூமியிலே உயிரினங்கள் தோன்றி நாக்குல சுவை மொட்டுகள் உருவான அந்த நிமிஷமே புளிப்பு பிறந்துடுச்சுங்க. சுமார் 500 வருஷங்களுக்கு முன்பே அமிலத்தன்மையை அடையாளம் காண்ற சக்தி நமக்கு வந்துடுச்சுங்க. கெட்டுப்போன உணவை அடையாளம் காணவும் விஷத்தன்மையை கண்டுபிடிக்கவும் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு அலாரம் தான் இந்த புளிப்பு. புளிப்புக்குன்னு எத்தனை பேர் இருக்கு, புகழ் இருக்கு. அதற்குன்னு உலக அளவில் தினமே கொண்டாடுறோங்க. சர்வதேச புளிப்பு தினம் அக்டோபர் 25. தேசிய புளிப்பு தினம் ஜூலை 18ங்க. திருவள்ளுவர் திருக்குறள்ல என்ன சொல்றாரு தெரியுமா? திருவள்ளுவர் சொல்லாத விஷயமே இல்லை. புளிப்புக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? நேரடியா புளிப்பை பத்தி அவர் பேசாவிட்டாலும் ஒரு அழகான தத்துவத்தை சொல்றாரு. அது என்னன்னு தெரியுமா? துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை. மலை எப்படி உணவை உருவாக்கி பின் தானே உணவாகிறதோ அது போலத்தான் புளிப்பு சுவையும் மற்ற சுவைகளை தூண்டிவிட்டு உணவை செழுமையாக்குகிறது. ஒரு குட்டி கதையோட உடல் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும் சமையல் அறைக்கு போவோமாங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாராம். அவருக்கு எப்பவும் இனிப்புத்தான் பிடிக்கும். ஆனா ஒரு நாள் முனிவர் அவருக்கு புளிப்பு சார்ந்த உணவுகளை மட்டும் கொடுத்தாராம். அந்த செல்வந்தர் முகம் சுழிச்சு, ஏன் சுவாமி இப்படி பண்றீங்கன்னு கேட்டாராம். அதற்கு அந்த முனிவர் சொன்னாராம், உன் வாழ்க்கையில எப்பவும் இனிப்பே இருந்தா உனக்கு அதோட அருமை தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கஷ்டங்கிற புளிப்பு வரும்போது தான் நீ இனிப்போட அருமையை உணர்வ. புளிப்புத்தான் மந்தமாக இருக்கிற நாக்கை சுறுசுறுப்பாக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான் நண்பர்களே. சின்ன சின்ன தோல்விகின்ற புளிப்பு இருந்தால்தான் வெற்றிங்கிற இனிப்பு செழிக்கும். புளிப்பு சுவை உள்ள பழங்கள், காய்கறிகள் பற்றி பார்ப்போமாங்க. புளிப்பு சுவையுள்ள பழங்கள்: ஆரஞ்சு, திராட்சை, பச்சை ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, செர்ரி, நட்சத்திர பழம். புளிப்பு சுவையுள்ள காய்கறிகள்: புளிச்சக்கீரை,
மாங்காய், நார்த்தங்காய், நெல்லிக்காய், தக்காளி, எலுமிச்சை. புளிப்பு சுவையுள்ள உணவுப் பொருட்கள். நெல்லிக்காய் ஜூஸ் நாள் முழுவதும் சுறுசுறுப்பை தரும். லெமன் டீ உடல் குளிர்ச்சியை தரும். உலர் திராட்சை இரவு ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் இரத்த கொதிப்பு, பிளட் பிரஷர் குணமாகும். பழைய சாதம் புரோபயாட்டிக் உணவு முறைங்க. அதில் தயிர் சேர்த்து சாப்பிட்டால் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுப் பொருட்களை வெளியேற்றும். ஆவியில் வேகும் இட்லியை உட்கொண்டால் எளிதில் ஜீரணம் அடையும். வயிற்றில் உற்பத்தியாகும் HCl அப்படின்ற ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நாம் சாப்பிடும் உணவை எளிதில் ஜீரணமடைய செய்யும். புளிப்பு சுவையால் ஏற்படும் நன்மைகள். ஆரோக்கியத்தின் ரகசிய சாவி முகம் சுளிக்கும் புளிப்பு. உங்கள் முகத்தை பொலிவாக்கும் மருந்து. ஆனா அந்த புளிப்புக்குள்ள ஒரு மெடிக்கல் ஷாப்பே இருக்கு, ஒளிஞ்சிருக்கு தெரியுமாங்க? நம்ம டைஜஷன் பூஸ்டர். ஒரு ரசமோ எலும்பிச்சை ஜூஸோ குடிச்சா அது செரிமானத்தை தூண்டிவிட்டு வயிற்றை லேசாக்கிவிடும். அடுத்ததாக இம்யூனிட்டி கிங் என்று இருக்கிற விட்டமின் சி ஒரு இராணுவம் மாதிரி வேலை செஞ்சு வைரஸ் கிட்ட இருந்து நம் உடம்பை பாதுகாக்கும். இரத்தத்தை சுத்திகரிக்கும். கல்லீரலை பலப்படுத்தும். புளிப்பு தான் பெரிய நச்சு நீக்கி. கடைசியா இளமையா ஜொலிக்கணும்னு ஆசைப்பட்டா புளிப்பை விடாதீங்க. இதோட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்கள் சருமத்தை எப்பவும் க்ளோவாக வச்சிருக்கும். இந்த ஸ்கின் க்ளோவர் உடல் எடையை நிர்வகிக்க உதவுகிறது. வாதம் சமநிலைப்படுத்தும். நரம்புகளை வலுவடைய செய்யும். புளிப்பு சுவை உடலில் அதிகமானால் ஏற்படும் தீமைகள். அளவுக்கு அதிகமான பற்களை பாதிக்கும். இரத்த கொதிப்பு, உடலில் அரிப்பு போன்றவற்றை உண்டாக்கும். உடல் தளரும். கணுக்கால் வீக்கம் ஏற்படும். மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். செரிமான பிரச்சனை, வயிற்று எரிச்சல், நெஞ்சு கரிப்பு, அல்சர் போன்ற பிரச்சனை ஏற்படும். மூட்டு வலி, உடல் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். பித்தப்பை வாதம் அதிகரித்து நீண்ட உடல் கோளாறு ஏற்படும். புளிப்பு சுவை அதிகமானால் ஏற்படும் நோய்கள். உணவில் புளிப்பு சுவை அளவுக்கு அதிகமானால் உடலில் பித்தம் மற்றும் கபம் அதிகரிக்கும். செரிமான கோளாறு, நெஞ்சு எரிச்சல், அசிடிட்டி மற்றும் இரைப்பை அழற்சி போன்றவை ஏற்படும். தோல் நோய்கள், உடலில் அரிப்பு, வீக்கம் மற்றும் தோல் சிவந்து போதல் போன்ற ஒவ்வாமை எதிர்விளைவுகள் ஏற்படலாம். உடல் பலவீனம். அதிகப்படியான புளிப்பு இரத்தத்தை சூடாக்கி தசை மற்றும் மூட்டுகளில் தளர்ச்சியை உண்டாக்கிவிடும். புளிப்பு சுவை குறைந்தால் ஏற்படும் நோய்கள் என்ன தெரியுமாங்க? உடலில் வாதம் ஏற்படும். பசியின்மை, செரிமான தாமதம், உடல் சோர்வு, சுவை இழப்பு, உணவின் உண்மையான சுவையை உணர முடியாமல் போகலாம். புளிப்பு சுவையின் குணங்கள் என்ன தெரியுமாங்க? வெப்பத்தன்மை கொண்டது. உடலில் சூட்டை உண்டாக்கும். உணவை எளிதில் செரிக்க வைக்கும். வறட்சியை போக்கி திசுக்களுக்கு ஈரப்பதத்தை தரும் தன்மை கொண்டது. மிதமான புளிப்பு இரத்த ஓட்டத்தை சீராக்கும். நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி தரும். விழிப்புணர்வுடன் இருக்கவும் செய்யும். பொறாமை அல்லது முன்கோபத்தை தூண்டும். புளிப்பு சுவை கல்லீரலின் தோழன் என்று அழைக்கப்படுகிறது. பித்தப்பை சுருங்கி பித்த நீரை வெளியேற்ற புளிப்பு உதவுகிறது. உடலில் உள்ள புளிப்பு சுவையை நீக்க என்னென்ன செய்வோமாங்க? வெதுவெதுப்பான தண்ணீரில் உப்பு கலந்து அதில் வாய் கொப்பளிக்க வாய்ப்புண் குணமடையும். வாயில் உள்ள புளிப்பு சுவையை நீங்குங்க. நாள் முழுவதும் தண்ணீர் குடிப்பது வாயில் உள்ள புளிப்பு சுவை நீங்கும். தயிர் போன்ற உணவுகளை உண்பது வாயில் உள்ள நுண்ணுயிர்களை சமநிலைப்படுத்தும். கொத்தமல்லி சாப்பிடுவது, கொத்தமல்லி இலை இருக்குல்லங்க, அதை சாப்பிடுவது வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு வாயில் உள்ள புளிப்பு சுவை நீங்கும். லெமன் கிராஸ் அப்படின்ற ஒரு புல் வகை செடி. அது லெமனோட டேஸ்டே இருக்குங்க. அதுல டீ போட்டு குடிச்சாலும் வாயில் உள்ள புளிப்பு சுவை நீங்குங்க. பிரபஞ்சத்தின் புளிப்பு சுவை பார்ப்போமாங்க. புளிப்பு சுவை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த புளிப்புக்கும் நாம் அண்ணாந்து பார்க்கிற வானத்துக்கும் நாம் கையில் போட்டிருக்கிற மோதிரத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜம்தான்.
நம் முன்னோர்கள் சுவைகளை வெறும் நாக்கோடு நிறுத்தி விடலைங்க, அதை பிரபஞ்சத்தோடு இணைச்சாங்க. புளிப்பு சுவை என்பது மண் மற்றும் நெருப்போடு தொடர்புடையது. மண் புளிப்பு சுவை உடலுக்கு ஒரு விதமான நிலைத்த தன்மையையும் தசை மற்றும் எலும்புகளுக்கு தேவையான பலத்தையும் தருகிறதுங்க. நெருப்பு செரிமான தீயை தூண்டுகிறது. ஜீரணம் ஆகாத உணவை கூட தன் வெப்பத்தால் எரித்து ஆற்றலாக மாற்றும் சக்தி புளிப்புக்கு உண்டுங்க. நவக்கோள்கள் சுக்கிரன் மற்றும் சனி கோளுடன் தொடர்புடையது. நவரத்தினங்கள்ல வைரத்தோடு தொடர்புடையது. ராசிகளில் கன்னி ராசியுடன் தொடர்புடையது. அருஞ்சுவை உணவு அளவோடும் முறையோடும் நாம் உட்கொண்டால் நாம் உடலும் மனம் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் விழிப்புடனும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எனக்கு புளிப்பு சுவை பேச வாய்ப்பளித்த குழு பொறுப்பாசிரியருக்கும் குழு ஆசிரியர்களுக்கும் இறை சாதனை மார்க்கத்துக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அம்மா ஐயா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றிம்மா, மிக மிக சிறப்பு. புளிப்பு சுவை பற்றி அம்மா நிறைய தகவல்கள் நமக்கு கொடுத்தாங்க. நிச்சயமா இந்த புளிப்பு சுவை, அதாவது நம்ம அந்த காலத்துலலாம் பழைய சோறு தான் சாப்பிடுவாங்க, நீராகாரம், ப்ரோபயாட்டிக்கு. நம்மளுக்கு கூட அடிக்கடி இயற்கை மருத்துவத்தில் கூட சொல்லுவாங்க, அதாவது நல்ல நுண்ணுயிர்களை பெருக்கிறதுக்கு அந்த புளிப்பு சுவை ரொம்ப அவசியமாக இருக்கும். அதே மாதிரி நார்த்தங்காய், மாங்காய், எலுமிச்சங்காய், புளிச்சக்கீரை இதெல்லாமே நமக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். விட்டமின் சி, அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு இதெல்லாம் அந்த புளிப்பு சுவை இருக்குது. விட்டமின் சிக்கு நல்லாயிருக்கும், ஸ்கின் க்ளோ நல்லாயிருக்கும், பற்களை பாதுகாப்பு, நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க. அதே டைமில் அதை அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு என்னெல்லாம் கொடுக்குங்கிறதையும் தெளிவாக சொன்னாங்க. மூட்டு வலி, அல்சரு, பித்தம், கபம் எல்லாமே, தோல் நோய், எல்லா பிரச்சனையும் வரும். எல்லாமே அளவு தான். அதாவது ரொம்ப புளிப்பாக சில இடத்துல சாப்பிடுவாங்க, அப்படியும் இருக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த சுவை 6 சுவை நம்ம உடலுக்கு தேவை அப்படிங்கிறத அது எதுக்கெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு உதவுது அந்த புளிப்பு சுவைங்கிறத தெளிவாக கொடுத்தாங்க. அதை மாதிரி அந்த வெதுவெதுப்பான நீரில் அந்த உப்பு வச்சு கொப்பளிக்கும் போது எவ்வளோ நல்லது அப்படின்னு அம்மா சிறப்பாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கல்லீரலோட தோழன், ஏன்னா கல்லீரல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அதுக்கு இந்த புளிப்பு சுவை உதவுதுங்கிறத அம்மா அருமையாக சொன்னாங்க. வாழ்க வளமுடன். மண் நெருப்போட தொடர்புடையது அப்படின்னாங்க. ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்ததாக நமக்கு துவர்ப்பு சுவை, அதாவது கவிதா அம்மா அவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை சின்ன மாணவர்களுக்கான இதை சிறப்பாக பார்த்துட்ருக்காங்க. மனவளக்கலையில் விசன் முடிச்சிருக்கிறாங்க. இறை ஆசிரியராக 3 வருட காலம் சிறப்பாக இருக்கிறாங்க. கவிதா அம்மா அவர்களை துவர்ப்பு சுவை பற்றி சிறப்பாக புகழ் கொடுப்பதற்காக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம அறுசுவைகள்ல துவர்ப்பு சுவையை பத்தி பார்க்க போறோம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றினுனின் என்றார் திருவள்ளுவர். அதாவது நம்ம ஒரு முறை உண்ட உணவு செரிமானம் ஆன பின்பு, நன்கு பசி எடுத்த பின்பு தான் உணவு உண்ணணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. உணவை நம்ம தரையில உட்கார்ந்து குனிஞ்சு கைகளில் எடுத்து சாப்பிடணும். சரியான அளவான உணவை நம்ம சாப்பிட்றதுனால நோய் வராம தடுக்கலாம், வந்த நோயை குணப்படுத்தலாம், நீண்ட ஆயுளோடு வாழலாம். துவர்ப்பு சுவை பஞ்சபூதங்கள்ல நிலத்துக்கு அறிகுறியா இருக்கு. நவக்கோள்கள்ல சூரியனுக்கு உகந்ததா இருக்கு. உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் கூறியிருக்காங்க. நம் வாழும் நோக்கமான இறைநிலையை உணரணும்னா நம்ம உடலை பாதுகாக்கணும். அதற்கு ஆரோக்கியமான உணவு உண்ணணும். துவர்ப்பு சுவை சாப்பிட்றதுனால ஏற்படுற நன்மைகள், தீமைகள், எந்தெந்த உணவுல துவர்ப்பு சுவை இருக்கு, அதனுடைய மருத்துவ குணம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். துவர்ப்பு சுவை சாப்பிட்றதுனால ரத்தம் வெளியேறத தடுக்குது. ரத்தம் உறைவதை கூட்டும் தன்மை உடையது. ரத்தம் அதிகரித்து சிவப்பணுக்களை அதிகரிக்குது. இரத்த சோகையை நீக்கி ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் ரத்தத்திலேருந்து வெளியேற்றுது. ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புகளை கரைச்சி இரத்த குழாய் அடைப்பை சரி பண்ணுது. பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் கோளாறு, கருப்பை கட்டிகள், கருச்சிதைவு ஏற்படாமல் தடுக்குது. சிறுநீரக செயல்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது துவர்ப்பு சுவை. கழிவுகளை வெளியேற்றவும் நல்ல வேலை செய்யவும் உதவுது. குடல் புண், தொண்டை புண், வயிற்று புண் எல்லாம் ஆற்றும் தன்மை உடையது.
கல்லீரல்ல இருக்க நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி துவர்ப்பு சுவை ரொம்ப உதவியா இருக்கு. பித்தத்தை குறைக்குது. சர்க்கரை நோய் வராம தடுத்து ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்துது. மலச்சிக்கல், அஜீரணம், வாயு தொல்லை எல்லாம் சரி பண்ணுது. நரம்புகள் பலப்படவும் நரம்புகள் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கவும் உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. துவர்ப்பு சுவை அதிகமானாலும் குறைஞ்சாலும் என்னென்ன விலை வரும்னு பார்க்கும்போது, அதிகமாகும்போது கால் குடைச்சல் ஏற்படும். குறைஞ்சதுன்னா அனீமியா, சோர்வு, மஞ்சக்காமாலை போன்றவையெல்லாம் ஏற்படும். இளமையிலேயே முதுமை தோற்றம் வந்துடும். வாத நோய் ஏற்படும். துவர்ப்பு சுவை எந்தெந்த உணவுல இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, கருவேப்பிலை சாப்பிட்டோம்னா கெட்ட கொழுப்பை கரைச்சி ரத்த சோகை, கல்லீரல் நோயை குணமாக்குது. வாழைக்காய் சில சொட்டு எண்ணெய் விட்டு லேசா வணக்கி அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா இதயம் பலப்படும். இந்த எந்த காய்கறியா இருந்தாலும் எண்ணெயில் அதிகம் வணக்காம நம்ம சாப்பிடும்போது அதனுடைய சத்துக்களை நம்ம முழுமையா பெறலாம். புதினா சளி, இரும்பல், ஆஸ்மாவை சரியாக்குது. மணத்தக்காளி கீரை வாய்ப்புண், வயிற்று புண்ணெல்லாம் குணமாக்குது. ஆவாரம்பூ துவர்ப்பு சுவை மற்றும் கசப்பு சுவையும் இருக்கு. அதை லேசா நம்ம கஷாயம் போட்டு சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு, சர்க்கரை நோயை குணமாக்குது. வயிற்று புண்ணும் குணமாகுது. நாவப்பழம் கருப்பை நோய், ரத்தத்தை சுத்தமாக்கவும் சர்க்கரை நோய் குணமாக்கவும் உதவுது. நெல்லிக்காய் கல்லீரை பலப்படுத்தவும் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் சரியா உதவுது. கடுக்காய் வாய்ப்புண், வயிற்றுப்புண், செரிமானங்களை குணப்படுத்தவும் உடல் உறுப்புகளை பலப்படுத்தவும் உதவுது. கொய்யா பழத்தை விட திரண்ட காயா நம்ம சாப்பிடும்போது அதிக துவர்ப்பு சுவை நிறைஞ்சிருக்கு. ரத்த அழுத்தம் சரியாக்கும், சர்க்கரை நோயை குணமாக்குது, அதிக ஊட்டச்சத்து நிறைஞ்சது. கருப்பு திராட்சை விதையோட நம்ம சாப்பிட்றதுனால புற்றுநோய் குணமாகும், ரத்தம் சுத்தமாகுது, சிறுநீரக செயல்பாட்டுக்கு ரொம்ப உகந்தது. தென்னங்குருத்துன்னு நம்ம தென்னை மரத்துல நம்ம இருக்கிறத குருத்தை நம்ம சாப்பிடும்போது அதுல துவர்ப்பு சுவையும் இனிப்பு சுவையும் கலந்து இருக்குது. இது தைராய்டு, சர்க்கரை நோய், வயிற்றுப்போக்கு, மாதவிடாய் கோளாறு எல்லாம் குணமாக்குது. தென்னை மரத்திலேயே பூவும் இருக்கு. அந்த தென்னை பூ சின்ன பூவா நம்ம எடுத்து அதுல மேல் ஓடு கொஞ்சம் மொத்தமா இருக்கும். அதை மேலாவே எடுத்துட்டு உள்ள இருக்கிற பூவை நம்ம அப்படியே சாப்பிடும்போது அதுல விட்டமின் சி, நார் சத்து, கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்கு. அதுல செரிமான கோளாறு, முதுகு வலி, மூட்டு வலி, கிட்னி ஸ்டோன், நீரிழிவு இதெல்லாம் குணமாக்குது. சிறுநீரக செயல்பாட்டுக்கும் ரொம்ப உகந்தது. முதுகு வலி சரியாகும், வயிற்று புண், வாயு தொல்லையும் குணமாகுது, நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக்குது, பற்களை வலுவாக்கி முடி உதிர்வதை நிறுத்துது. தோல் மினுமினுப்பா இருக்கிறதுக்கும் இளமை தோற்றமா இருக்கிறதுக்கும் இந்த தென்னம்பூ ரொம்ப உதவியா இருக்கு. அவரை, அத்திக்காய் ரத்தத்தினுடைய அளவு சமன் செய்யுது. மேலும் சீரகம், சோம்பு, ரோஜா, கற்பூரவள்ளி, மல்லி, கொட்டைப்பாக்கு இவையெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. மேலும் மாதுளை, மாவடு, அத்தி, விளாம்பழம் இவைகளை பழங்களோட பிஞ்சுகள் சாப்பிடும்போது துவர்ப்பு சுவை அதிகமா கிடைக்கும். கொடுக்காப்புளியில இருக்கிற அதிகமான நார்ச்சத்து உடலுக்கு தேவையான கொழுப்பை எல்லாம் கொடுக்குது. இது உடம்ப ஸ்லிம்மா வச்சுக்கிறதுக்கு உதவுது. இதுல ரத்தத்துல இருக்கிற எல்டிஎல்ன்ற கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்புகளை உற்பத்தி பண்ணுது. நம்ம தோற்பு சுவையில இருக்கிற மருத்துவ குணம்னு பார்க்கும்போது விட்டமின் ஏ, சி, பி, நார் சத்து, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது ரத்தத்துல வெள்ளை அணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகளும் பற்களும் வலுவாகுது. நம்ம உண்ணும் உணவு உடலா மாறுறதுக்கு 7 தாதுக்களா மாறி உடலா மாறுது. நம்ம பிறக்கும் போது 3 கிலோ இருந்தோம். இப்ப நம்ம 50-60 கிலோ இருக்கிறோம்னா நம்ம உண்ணும் உணவு தான் உடலா மாறி இருக்கு. நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா ஆரோக்கியமான உணவு உண்ணணும். இத ஒரு பாடல்ல செந்தில் ராஜலட்சுமி தம்பதியர் கூட பாடியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க, நொறுங்க தின்னாக்கா நோய் நொடி போகும்னு பொருந்த சொன்னாங்க, கேட்டுக்கங்க, நீயும் நானும் இங்கே 100 வருஷம் வாழணும்னா நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு
வாழணுங்க. முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம்னு தலையில போட்டுக்கணும் என்ற பாடலுக்கு தகுந்தாற்போல் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற உதாரணத்திற்கு தகுந்தாற்போல் நம் உடலை பாதுகாத்தால்தான் இன்பமாக வாழ முடியும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. மிக சிறப்பு அம்மா. அவங்க வந்து துவர்ப்பு சுவை பத்தி ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அதாவது நம்ம வந்து இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் கூட சாப்பிட்ருவோம். ஆனா அந்த கசப்பு, துவர்ப்பை தான் நம்ம டேஸ்ட்டுக்காக அதை விட்டுடுறோம். ஆனா அந்த துவர்ப்பு சுவையில எவ்வளோ நன்மைகள் இருக்கு, நம்ம உறுப்புகளுக்கு எவ்வளோ நல்லதை கொடுக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவா அம்மா விளக்குனாங்க. இப்ப கூட நம்மளுக்கு வந்து அந்த மாவடு எல்லாமே இந்த பிஞ்சுல வந்து துவர்ப்பு சுவை அதிகமா இருக்கும். மாதுளம்பழம், மாவடு, விளாம்பழம், அதே மாதிரி இப்போ இந்த டைம்ல வந்து நம்மளுக்கு இப்போ மாவடு சீசன். இந்த டைம்ல நம்ம மாவடு நிறைய எடுத்துக்கலாம். அந்த மாதிரி துவர்ப்பு அந்த தென்னம்பூல அவ்வளோ விஷயம் சொன்னாங்க அம்மா. நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது, பற்களை வலுவாக்குது. அப்ப நம்ம நிச்சயமா வந்து இந்த ருசி அப்படிங்கிறதுல வந்து அந்த துவர்ப்பு சுவையை நம்ம அதிகமா, ஏன்னா வெள்ளை அணுக்கள் அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதே அந்த துவர்ப்பு சுவை தான் அப்படிங்கிறத அம்மா ரொம்ப சிறப்பா சொல்லி பாடலும் பாடினாங்க. இதுல வந்து நம்ம பஞ்சபூதங்கள்ல நிலத்தோட தொடர்புடையது, கோள்கள்ல சூரியனோட, எல்லாம் பாருங்க. நம்ம பஞ்சபூதங்கள், கோள், நவகிரகங்கள் எல்லாமே நமக்கு அந்தந்த சுவையில கூட தொடர்பா இருக்குதுங்கும் போது நிச்சயமா நம்ம வந்து இந்த தோறுப்பு சுவை எடுத்துக்கணுங்கிற ஆழமான எண்ணம் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக 5தாக உப்பு சுவை பத்தி பேச வர்றாங்க வைரமணி கணேசன் அம்மா. அம்மா அவங்க வந்து இறை சாதனை மார்க்கத்துல 4 ஆண்டுகளா இருக்கிறாங்க. ஐஏபி 2, ஐஏபி 2, 3, 4 இது எல்லாமே இன்சார்ஜா பொறுப்புல இருக்கிறாங்க. காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறாங்க. மிக சிறப்பாக பாடல் கூட பாடுவாங்க. அம்மா அவங்கள வந்து உப்பு சுவை பத்தி பேசுறதுக்காக வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நான் சமையலறையின் ஹீரோ உப்புங்கிற உவர்ப்பு சுவை பற்றி பேச வந்திருக்கேன். உப்பு மகாலட்சுமியின் அம்சம். ஒரு மங்களகரமான வெண்மை நிற புனித பொருளுங்க உப்பு. கடல் நீரின் கரிப்பில் தோன்றிய அமிர்தம். சூரிய தந்தைக்கும் கடல் அன்னைக்கும், அதாவது தர்மத்திற்கும் அன்பிற்கும் பிறந்த அற்புத குழந்தை. எந்த சுவையும் இல்லாத நீரிலிருந்து தோன்றிய உப்பானது தன்னை நீரிலேயே 2 கரைக்கிறதுங்க. ஏன்னா எதுலையும் தனது இருப்பையும் தனித்தன்மையும் உணர்த்தி விடுதுங்க. உயர்ந்த சங்கும் முத்தும் பிறப்பதும் இந்த உப்பால தாங்க. உப்பு ஜீவாத்மானா கடல் பரமாத்மாங்க. மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை, குறிப்பா இரு மன பந்தத்தை நிச்சயிக்க, புதுமனை குடிபுக என எல்லா முக்கிய நிகழ்வையும் முதன்மை பொருள் உப்பு தாங்க. உணவு பயிர்கள் செழிக்க, பொருட்களை பதப்படுத்த மற்றும் பல தொழிற்சாலைகள்லையும் உப்பு பயன்படுது. உணவில் சுவையின் அடி நாதமே உப்பு தாங்க. அட, எல்லா சுவைகளும் உப்புலேயே முடிவடைகிறது. இனி உப்பு, கச உப்பு, புளி உப்பு, துவர் உப்பு, கார் உப்புன்னு உலகின் முதல் வேதியியல் விஞ்ஞான பொருளும் உப்பு தாங்க. நெல்லும் உப்பும் நேரே என்ற அகநானூற்று பாடல் வரிகளே உப்பின் மதிப்பை உணர்த்துது. சங்க காலத்துல ஒருபடி சம்பா நெல்லுக்கு ஒருபடி அளத்துல விளைஞ்ச உப்பை பண்டமாற்று பொருளா வாணிபம் நடந்திருக்குங்க. இவ்வாறு மாற்றா அவர்கள் பெற்ற பொருட்களை வழக்கத்தினாலதாங்க சம் பிளஸ் அலம், சம்பளம்ங்கிற சொல் கூட வழக்கம் இருக்கு. ஆங்கிலத்துல சால்ட் என்ற சொல்லு கூட சாலரி என்ற சொல்ல இருந்து தாங்க பிறந்திருக்கு. பல காலத்துல உப்பும் ஊழலும் அளவோடு இருக்கணும் வாங்க. அதையே நம்ம திருவள்ளுவர் உப்பமிழ்ந்தற்றால் உடவி அது சிறிது மிக்கற்றால் நீல பெறின் என்கிறார். உப்பு அளவோடு இருந்துச்சுன்னா சுசிக்குங்க. அது போல கணவன் மனைவி ஊழல் பிணக்கு அளவோடு இருந்துச்சுன்னா உறவுல புரிதல் ஏற்பட்டு அன்பு நீடிக்குங்கிறாருங்க. உடல்ல சேர்ற உப்பின் அளவுதான் நம்ம அறிவு. நமது அனைத்து குணநலன்களையும் அறிவு தான் தீர்மானிக்குது. அளவு முறையறிந்து வாழ்வதே அகத்தின் அமைதி அப்படிங்கிறாரு நம்ம தத்துவ விஞ்ஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். விதையும் இல்லை, மண்ணும் இல்லை, கடலில் தோன்றும் விளைச்சல் உப்பை பாராட்டது ஞானியர்களே கிடையாதுங்க. சித்தர்கள் லவணங்கிறாங்க. கரையும் வைரம், பூமி கற்பம், ஜல மாணிக்கம், பேரளம், கோவளம்னு பல சிறப்பு பெயர்கள் இருக்கு.
அசுர குணமுடைய தூய உப்பு தேவ குணமுடைய தேனை போலவே தானும் கெடாது, தன்னை சேர்ந்த பொருட்களையும் கெடாது பாதுகாக்கிற சிறப்புடையதுங்க. மனித வளத்தின் உழைப்பின் அடையாளமாகிய உப்பு உலோகத்தை அரிக்கிற தன்மையுடையதுங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் மரவை மற்றும் மண்பாண்டங்களை வச்சுதான் பயன்படுத்தினாங்க. நாமும் கண்ணாடி அல்லது பீங்காஞ்சாடிகளை வச்சுதாங்க பயன்படுத்தணும். பஞ்சமா பூதங்கள்ல மற்ற பூதங்களை விட நீர் மற்றும் நெருப்பின் ஆதிக்கம் தான் உப்புல அதிகமா இருக்கு. அதனால அவைகளின் சேர்க்கை தாங்க சுவையை நிர்ணயம் செய்யுது. நவரத்னங்கள்ல முத்துவும் நவ கிரகங்கள்ல சனியும் 27 நட்சத்திரங்கள்ல பூசம் அனுசம் உத்திரட்டாதியும் உறுப்பு சுவையோட தொடர்புடையதுன்னு ஜோதிடம் கூறுகிறதுங்க. மூவகை தோஷங்கள்ல வாத தோஷத்தை உண்டாக்குறதுல உப்போடு இனிப்பு புளிப்பு சுவைகளும் காரணமாகுதுங்க. கடல் உப்பு, கிணறு மற்றும் ஏரி உப்பு, இந்து உப்பு, பொடி உப்புன்னு உப்பின் வகைகள் பல இருக்கு. கடல் நீரை பாத்திகள்ல நிரப்பி சூரிய ஒளி வெப்பத்தினால படிகத்தூளா பூத்து மேலெலும்பி நிற்கிற இந்த பண்பின் அடிப்படையில தாங்க நம்ம முன்னோர்கள் உப்புன்னு பெயரிட்டு அழைச்சிருக்காங்க. உப்பி நிற்கும் படிகம் உப்பு, உப்பு குவியலாக உள்ள இடம் உப்பளம், வயிற்று பொறுமலை உப்பு சவுங்கிறோம். உப்புமா என்னங்க? நீரில் இட்டமா உப்பி எழுந்ததால் உப்பு எழுந்தமா உப்புமா. கடல் நீர்ல 1 லிட்டருக்கு 35 கிராம் உப்பும் 3.5% உவர்ப்புத்தன்மையும் இருக்குங்க. சோடியம் 94%, மெக்னீசியம், கால்சியம் மற்றும் 81 வகையான ட்ரேஸ் எலமெண்ட்ஸுங்கிற துணை கனிமங்களும் நிறைஞ்சு இருக்குங்க. கடல் உப்பு விலையும் குறைவுங்க, நம்ம உடல் நலத்துக்கும் ஏற்றது. இந்து உப்புங்கிறது வட மாநிலங்கள்ல சுரங்கம் மற்றும் பாறைகளை வெட்டி எடுக்கப்படுறதுங்க. பொட்டாசியம் அதிக அளவுலையும் சோடியம் மற்றும் 84 வகையான துணை கனிமங்களும் இருக்கு. விலை அதிகம்ங்க, நம்ம உடலுக்கு தேவை அறிஞ்சு பயன்படுத்தணும். பொடி உப்புங்கிறது உபரியான உப்புல அயோடின், ஆன்டிகேக்கிங் போன்ற பல வேதிப்பொருட்கள் சேர்த்து பதப்படுத்தப்பட்டு வெளியே வருதுங்க. இதை தவிர்க்கிறது தாங்க நல்லது. நமக்கு தேவையான அயோடின் சத்து காத்துலையும் கடல் நீர்ல கூட இருக்குங்க. கடற்குளியல் நம்ம உடல் மனநிலையை சமன் செய்யறதுனால நமக்கு அமைதியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கிறது இல்லவா? நம்ம முன்னோர்கள் தீர்க்கதரிசிகளுங்க, காரணத்தோட தெய்வ பிரசாதங்களுக்கும் பித்தர்களோட தர்ப்பணத்துக்கும் உப்பை தவிர்த்திருக்காங்க. எதிர்மறை ஆற்றலை நீக்கிற சக்தியுடைய உப்பு சிறந்த கிருமி நாசினிங்க. கண் திருஷ்டிக்கு சிறந்த நிவாரணிங்க. அண்ணாச்சி கடை வாசல்லையே உப்பு மூட்டை இருந்தா கூட திருட்டு பயம் கிடையாது, எறும்புகள் கூட தீண்டாதுங்க. முன்பெல்லாம் தெருக்கல்ல கூவி விற்ற உப்பு வகைகளால நமக்கு எந்த நோயும் வந்தது இல்லைங்க. இப்ப வியாபார நோக்கத்தோட அலுமினியம், பொட்டாசியம் பெரோசயனைடு போன்ற பல வேதிப்பொருட்கள் சேர்ந்த உப்பு வகைகளால தைராய்டு மற்றும் உடல் நோய்கள் பல வருதுங்க. நாம உடனடி தீர்வா உப்பால தயாரிக்கப்பட்ட நவீன ஆங்கில மருத்துவத்தை செய்கிறோம். பக்க விளைவு ஏற்பட்டு துன்பப்படுறோங்க. இதற்கு தீர்வா சித்தர் பெருமக்கள் வலியுறுத்தியபடி நம்ம சிரமம் பார்க்காம சுத்தி முறையில உப்பை குற்றம் நீ பண்ணணுங்க. கிலோவுக்கு 1 கைப்பிடி 25 கிராம் முருங்கை இலை அல்லது கரிசலாங்கண்ணி இலை சாறு விட்டு இளந்தீயில வறுத்தெடுத்து பயன்படுத்தணுங்க. உப்பு சுவை செரிமானத்திற்கு தேவையான உமிழ் நீரை சுரக்குதுங்க. உடலின் மித வெப்பத்தையும் ரத்தத்தோட திரவத்தன்மையும் தக்க வைக்குது. கபத்தை சுரந்து உடல் உறுப்புகளின் செயல்பாட்டிற்கு ஆற்றல் அளிக்குதுங்க. எந்த சுவையும் குறையினும் மிகையினும் நோய் செய்யுங்க. உவர்ப்பு சுவை மிகுதியானால் உடல் சூடு, மயக்கம், சிறுநீரக செயலிழப்பு மற்றும் பெரு நோய்களாகிய இதய நோய், புற்றுநோய், பக்கவாதம் ஏற்படும் காரணமாகுதுங்க. அதிக உப்பு ரொம்ப தப்புங்க, அமைதியான கொலையாளி. இதுவே அளவு குறைஞ்சிச்சுன்னா உடல்ல சோடியம் குறைஞ்சு தலைவலி, தீராத சோர்வு, பதற்றம் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தாகவும் முடிய வாய்ப்பு இருக்குங்க. நம்ம உடலுக்கு 1/2 கிராம் உப்பே பசியை தூண்டும். ஒரு நாள் முழுசுக்குமே 4 கிராம் உப்பே போதும்னு சொல்றாங்க. நாம 8 முதல் 10 கிராம் இன்னும் அதிகமாகவே எடுத்துக்கொள்வதாக கணக்கெடுப்பு கூறுதுங்க. 20 கிராம் கல் உப்பை கரைச்சி குடிச்சோம்னா பேதி ஆயிரும். அதுவே 40 கிராம்னா வயிற்றுல இருக்க அத்தனையும் வெளியே வந்துடுங்க. இது தற்காலத்தை விஷத்தை வெளியேற்றும் வைத்திய முறைங்க. உப்பு பற்றி சில கவிதைகள் பார்ப்போம்.
தூத்துக்குடி மக்களின் சோத்து பசி தீர்க்க சமுத்திரக்கண்ணி வழங்கிய சாத்துக்குடி சாறு. உப்பிற்கு மாற்றான எதிரான சுவைனா அது இனிப்புங்க. எனவே நீரில் பிறந்து நீரில் கரையும் சர்க்கரையின் சக்களத்தி உப்புங்கிறாங்க. சக தோழியும் அவதானங்க. இனிப்பு பதார்த்தங்கள்ல நிறைவுல ஒரு துளி உப்பு சேர்த்தோம்னா சுவை சும்மா தூக்கலா தெரியுங்க. காலங்கள் கரைக்காத கண்ணீர் சுவை, கடற்காடு பூத்த கசப்பு மலர், உணவில் கரைந்து உருவம் இழந்து சுவை கூட்டும் உப்பு ஒரு தியாகி. வியர்வை துளியும் கண்ணீர் துளியும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைகள் வாழ்வை இனிப்பாக மாற்றும். உப்பு இருந்தால் உணவே சுவையாகும், நட்பு இருந்தால் வாழ்வே சுவையாகுங்க. அள்ளி தெளித்தால் அற்புதம், அதிகரித்தால் ஆபத்து. உணவின் உயிர், உடலில் உறுதி இந்த உப்புன்னு புகழ்றாங்க. உப்பு பற்றி முன்னோர்கள் தெய்வ நிந்தனையாக கூறியவை சில பார்க்கலாம். உப்பை கைகளால் பரிமாறவோ கீழே சிந்தவோ கூடாது. யாருக்கும் கடனாவோ தானமாவோ கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. எவ்வளவு வறுமை இருந்தாலும் வீட்டில் உப்பு இல்லைன்னு கூறக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. சில பழமொழிகளும் அதன் விளக்கங்களையும் பார்ப்போம். உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிப்பான். செயலுக்கு விளைவை அனுபவித்தானுங்க தீர்க்க முடியும். உப்பிட்டவனை உள்ளளவும் நினை, உணவளித்தவர்களை என்னைக்கும் நன்றி உணர்வோடு நினைங்கிறாங்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பதால அல்வாவில் உப்பு போட்டுத்தான் சாப்பிட முடியுமா, அல்லது லட்டில் உப்பு இல்லைன்னு வெறுக்கத்தான் முடியுமா? உள்ளர்த்தம் என்னன்னா, உழைப்பால் வியர்வை வெளியேறாத உடம்பு குப்பைக்கு சமங்கிறாங்க. நம்ம யாராவது உப்பு போட்டுத்தான் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டால் சுருக்குன்னு கோவம் வருங்க. காலத்தில் 1930 இந்தியாவில் அந்நியர்கள் நம்ம உப்பிற்கே அதிக வரி விதித்ததுனால சரித்திர போராட்டமே காந்தியடிகள் தலைமையில் நடத்திருக்குங்க. நிறைவா தண்டி யாத்திரை மூலம் வரி ரத்தும் பெற்றிருக்காங்க. உப்பு நம்ம உணர்வோடும் ஆன்மீகம் மற்றும் நம்பிக்கையோடும் தொடர்புடையதுங்க. மனிதனை தவிர எந்த ஜீவராசியும் இயற்கையை மீறி எந்த சுவையும் தேடி உண்பதில்லைங்க. 30 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் உணவின் மூலமாக தான் உப்பை உடலுக்கு கொடுத்தோம். ஆனால் தற்காலத்தில் பாக்கெட் நோக்கு தீனி, பதப்படுத்தப்பட்ட நாகரீக உணவு வகைகளில் உப்புக்கே உப்பு போடுறாங்க. நாமும் நம்மை அறியாமலே சின்ன பிள்ளைகளுக்கும் பழக்கப்படுத்துகிறோம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்க. மே 15 முதல் 21 வரைக்கும் உலக உப்பு விழிப்பு தினம்னு கொண்டாடுறோங்க. நம்ம உவர்ப்பு சுவை பல காய்கறிலையும் நொங்கு இளநீரில் கூட இருக்கு. இயற்கையாகவே எல்லா காய்கறிலையும் சுவைகள் நிறைஞ்சு இருக்குங்க. அவற்றை இயல்பான சுவையோடு மூலிகை இலைகள் மற்றும் எலுமிச்சை சாறு, பூண்டு மிளகை சுவையோட்டியாக்கி உணவு தயாரிக்கணுங்க. நம்ம குடும்பத்தினரோட உடல் ஆரோக்கியத்தை அக்கறையோட நாம தானே பாதுகாக்கணும். நான் பேசியவைகளை உப்பெறாத விஷயம் என ஒதுக்கிடாதீங்க. உணர்ந்து பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. உப்பு பற்றி ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. சேட்லேயும் எல்லாரையும் வாழ்த்தி மெசேஜஸ் நிறைய போட்டுட்ருக்கீங்க. வாழ்த்துக்கள். அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க. அம்மா அதுதான் இப்போ நம்ம அந்த வாசலில் விற்கிற உப்பு தான் நமக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்றாங்க. இப்போ நம்ம எல்லாம் அயோடின் சால்ட்டெல்லாம் வாங்கவே கூடாது. அந்த விலை குறைந்த உப்பு தான் நமக்கு நல்லது. அதையும் அம்மா அந்த கரிசலாங்கண்ணி, அந்த முருங்கை சாறு விட்டு அதை சூடு பண்ணி யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு இருக்காங்க. நிறைய உப்பு பற்றி நிறைய விஷயங்கள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கும்போது நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா ஸ்வீட்டெல்லாம் வெறுக்கவா செய்வோம். அப்போ நம்ம உழைக்கணும். வேர்வை சிந்தி உப்பு வெளியே வந்தால் தான் நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நல்ல நோய் சக்தி உள்ளது. எல்லாமே அளவுக்கு மீறினா அது துன்பம்தான். அளவு குறைந்தாலும் நமக்கு அதுக்கு தேவையான சுவை நமக்கு தேவை அப்படிங்கிறதையும் அதோட நன்மைகளையும் அம்மா நிறைய கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. ரொம்ப சிறப்பு. நம்ம வாசலில் வைக்கிற அந்த உப்பை தான் சாப்பிடணும். அயோடின் சால்ட்டு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அளவோடு சாப்பிடணும். உப்பு பற்றிய மிக மிக சிறப்பு. நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை 2-3 தடவை கேட்டு நோட்ஸ் எடுத்துட்டு வேல்யூபிளாக அதை யூஸ் பண்ணலாம். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். மிக சிறப்பு. அடுத்து கடைசியாக பேச வர்றது கசப்பு சுவை. ஆரம்பிக்கும் போது இனிப்பில் ஆரம்பித்து வாழ்க்கை முடியும் போது கசப்பில் முடிக்கிறோம். அதாவது வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கசப்பு சுவை பற்றி பிரேமா குமாரி அம்மா பேச வராங்க.
அம்மா வந்து இறை சாதனை மார்க்கத்தில் 4 ஆண்டுகளாக இருக்கிறாங்க. எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்கிறாங்க. மதுரை மாவட்டத்தை சார்ந்தவங்க. அம்மா அவங்களை கசப்பு சுவையை பற்றி பேசுறதுக்காக வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுவைகளில் இன்று கசப்பு சுவையை பற்றி அனைவரும் அறிந்த மற்றும் அறியாத சில தகவல்களை ஒரு சிறிது நேரம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இத ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேள்வியோட ஆரம்பிப்போமா? இப்ப கடந்த ஒரு வாரத்துல நம்ம எத்தனை பேர் தினமும் கசப்பு சாப்பிட்டிருப்போம்? அந்த கேள்வியை நம்மளே மனசுக்குள்ள கேட்டுக்கணும். அடுத்து இன்னொரு கொஸ்டின், எத்தனை பேர் தினமும் இனிப்ப சாப்பிட்டிருப்போம்? இந்த 2 கொஸ்டினும் நமக்குள்ள நம்ம கேட்டோம்னா பதில் என்னவா இருக்கும்னா, நம்மள 80% பேர் வந்து இனிப்பதான் அதிகம் சாப்பிட்டிருப்போம், எடுத்திருப்போம். கசப்பை கண்டிப்பா நம்ம எடுக்க தவற விட்டுருப்போம். ஆனா உண்மையிலேயே கசப்பு சுவை என்பது பாத்தீங்கன்னா ஆகச் சிறப்பான சுவைகளில் ஒன்று. அதனால அதிகம் தேடி தேடி சாப்பிட வேண்டிய சுவைகளில் கசப்பு சுவை மிக முக்கியமான சுவையாகும். இப்ப நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தாங்க, கோவிட் வந்தது இல்லையா? அந்த கோவிட் காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம அனைவரும் பாத்தீங்கன்னா தேடி தேடி சாப்பிட்டது எதுனா அந்த நிலவேம்பு கஷாயம். அதுல உள்ள கசப்பு சுவைதான் அந்த நோயை குணப்படுத்துச்சு. அதுல இருக்கக்கூடிய ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா அப்படிங்கிற ஏபின்னு 2 அல்கைன் அதுல இருக்கு. இதுதான் அந்த கசப்பிற்கு காரணம். இன்னொரு நோய் வந்து தாக்குச்சுங்க. அது என்னன்னா கேரளாவுல 2006ல முதல்ல சிக்கன் குனியா வந்தது. அந்த நேரத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த நோயால ரொம்ப அவதியுற்றோம். நோயினுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா கை, கால், மூட்டு, ஜாயிண்ட், இந்த எல்லா ஜாயிண்டையும் ரொம்ப பாதிச்சுது. அதுல பாதிக்கப்படாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பேர் அதுல வந்து கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்துல இந்த நிலவேம்பு தான் அவ்வளவு சிறப்பாக பயன்படுத்தப்பட்டது. பார்த்தாங்க ஆராய்ச்சியாளர்கள், இதுல என்ன அப்படி இருக்குங்கிறத ஆய்வு செஞ்சு பார்த்த போதுதான் இந்த நிலவேம்புல உள்ள கசப்பு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இன்ஃப்ளமேஷனை குறைச்சு 2 எலும்பின் இடையில் உள்ள ஊடு சதையின் அலர்ச்சியை குறைக்கிறது என்கிறத கண்டுபிடிச்சாங்க. சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலான மருந்துகள் கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவைகளில் இருப்பதே இந்த இரு சுவைகளுடைய சிறப்பை எடுத்து கூறுவதா அமைஞ்சிருக்கு. இந்த சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா ஐம்பெரும் கசப்பு அப்படின்னு ஒரு மருந்து தராங்க. இதுல என்ன இருக்குன்னா வேம்பு, நிலவேம்பு, சிவனார் வேம்பு, கரிவேம்பு, சர்க்கரை வேம்பு அப்படின்னு இந்த 5ஐயும் சேர்த்து கஷாயமா கொடுப்பாங்க. இதையே தான் ஆயுர்வேதத்துல பஞ்ச பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெய்யில சேர்த்து காய்ச்சு கொடுப்பாங்க. இது ரொம்ப கொடிய நோயான சொரியாசிஸ், ஆர்த்தரைட்டிஸ் இந்த 2ஐயுமே குணப்படுத்தக்கூடியதுங்க. உடம்புல உள்ள உதவாத கிருமிகளை அழிச்சு நம்ம உடம்புக்கு சக்தியை கூட்டக்கூடியது, சளியை கட்டுப்படுத்தும், சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடியது, நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது, முக்கியமா ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணக்கூடியது, ரத்த அழுத்தம் வராம காக்கிறது. இப்ப ஒரு பெரும் நோயான சரும நோய், இன்னைக்கு சரும நோயால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அது வராமல் காப்பது, நம்ம நரம்புகளை வலுப்படுத்தும், மூளை செயல்திறனை அதிகப்படுத்துது. பஞ்சபூதங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கசப்பு சுவை வந்து நெருப்போட தொடர்புடையது. கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் நம்ம நாக்குல பட்டாலே போதும், நம்ம உடம்புல நெருப்பு சக்தி அதிகமாகும். நம்ம உடல்ல நெருப்பு என்ற கரண்ட் சக்தியால் இயங்குவது எந்த உறுப்பு தெரியுங்களா? இதயம், இதயத்தினுடைய மேலுறை, சிறுகுடல், நாக்கு. சரிங்களா? இப்ப இந்த கசப்பு சுவை மட்டும் கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மனுஷனுக்கு எல்லா நோயும் வந்துடும். அப்படிப்பட்ட கசப்பு சுவைய தினமும் நம்ம உணவுல எடுத்துக்கொள்ளணும். அதற்கு இயற்கையின் கொடையான அதற்கான காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் என்னென்னு கொஞ்சம் பார்ப்போம். காய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாகற்காய், சுண்டைக்காய், கத்தரிக்காய், கோவைக்காய், அதலக்காய், நெல்லிக்காய், இதுல எல்லாத்துலயுமே கசப்பு சுவை இருக்குங்க. அடுத்து வேப்பங்கொழுந்து, ஆவாரம்பூ, வல்லாரக்கீரை, அகத்திக்கீரை, ஓமம், வெந்தயம், பூண்டு, எள்ளு, நாட்டு ரோஜா இன்னும் பல பொருட்கள்ல கசப்பு டைரக்டாவும் இன்டைரக்டாவும் இருக்குது.
இதுல முதல்ல பாகற்காய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நமக்கு மார்க்கெட்ல ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடியது. அதை பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், அல்லது வாரம் 2 முறை நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சு வரலாங்க. அடுத்து சுண்டைக்காய். சுண்டைக்காயில பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி இருக்கு. புரதச்சத்து, இரும்பு சத்து, கால்சிய சத்து மற்றும் தாது சத்துக்கள்லாம் இதுல இருக்குங்க. முக்கியமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகிய அந்த இது வந்து உள்ளடங்கியது தான் எதுன்னா இந்த சுண்டைக்காய். இத கசாயம் செய்தும் குடிக்கலாம், வற்றலா செஞ்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு வளரும் குழந்தைகளுக்கு தினமும் சூடான உணவுல கொஞ்சம் நெய்யை சேர்த்து சாப்பிடவும் கொடுக்கலாம். உடல்ல இருக்கக்கூடிய நுண்கிருமி அழியும், நம்மளுடைய சுவாச பாதையுடைய அலர்ச்சி நீங்கி உடல் சோர்வு நீங்கும். முக்கியமா இந்த மூட்டு வலி, தோல் நோய், கல்லீரல் பாதிப்பு, இந்த புளிச்ச ஏப்பம் அடிக்கடி வருது இல்லைங்களா, அல்சர், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்கு. இரத்த உற்பத்திக்கு மிகச்சிறந்த காய்ங்க. சிலருக்கு சாப்பிட்ட உடனே இந்த மலம் கழிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இத இரிட்டபிள் பவர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு சுண்டவத்தல் தாங்க நல்ல தீர்வு. நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இந்த சுண்டைக்காய் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல இத டர்க்கி பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சுண்டைக்காய அகத்திய முனிவர் இருக்காருல்ல, அப்பயே தன்னுடைய பாடல்ல அழகா சொல்லியிருக்காருங்க. நெஞ்சின கபம் போம், நிறை இருமி நோயும் போம், நெஞ்சின கபம் போம், நிறை இருமி நோயும் போம், விஞ்சு வாதத்தின் விளைவும் போம், வஞ்சியரே வாய் கசப்பிற்கும் மாமலையில் விளையும் சுண்டைக்காயை சுவைப்பதற்கேன்னு சொல்லிட்டு இதன் சிறப்பை உணர்ந்து பாடலா பாடியிருக்காரு. அடுத்து நம்மளுடைய அடுப்பங்கரையினுடைய ஹீரோ வராரு, வெந்தயம். இவர் பாத்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லயுமே இது இருக்கும். இதை போய் தேடணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஒரு சிறிய விதை பொருள். இதனுடைய பயனை கணக்கிட்டு சொல்ல முடியாது. பேரிலேயே அதன் சிறப்பு இருக்கு, வெந்த பிளஸ் அயன். இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லி கரையக்கூடிய நார்ச்சத்து மற்றும் கரையாத நார்ச்சத்து அப்படின்னு இந்த ரெண்டுமே அதுல இருக்குங்க. இதுல கரையாத நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னா நம்ம மலக்குடல்ல இருந்து மலத்தை தள்ளிவிட உதவுது. கரையக்கூடிய நார்ச்சத்துங்கிறது என்ன பண்ணுதுன்னா இதயத்தில் உள்ள கொழுப்பை கரைக்க உதவுது. 40 வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே காலை மாலைன்னு சொல்லிட்டு இந்த வறுத்த பொடியை நம்ம எடுத்துக்கலாம். கெட்ட கொலஸ்ட்ரால முக்கியமா குறைக்கக்கூடியது, உடல் சூடு தணிக்கக்கூடியது, அடுத்து வயிறு தொடர்பான பிரச்சனைகளை போக்கும் மற்றும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை, கருப்பை பலவீனத்தை குறைக்கும், இதயம் மற்றும் தோல் தலைமுடிக்கு மிகவும் ஆரோக்கியமானது, மிகச் சிறந்தது இந்த வெந்தயம். அதனால இதை நம்ம கண்டிப்பா நம்ம உணவுல சேர்த்துக்கணும். அடுத்து கோவைக்காய். இதை வாரம் 2 அல்லது 3 முறை நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் ரத்த சுத்திகரிப்புக்கு மிகவும் ஒரு அருமையான காய். இதுல பாத்தீங்கன்னா இது பல் சம்பந்தப்பட்ட நோயும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளும் வெளியேறதுக்கு இந்த கோவைக்காய் மிக சிறப்பாக உதவுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை காலையில இருந்துச்சோன்னா வெறும் வயிற்றுல கொஞ்சம் வேப்பங்குழந்து சாப்பிட்டு வரலாங்க. இது ஒரு நல்ல பழக்கம். நம்ம அதை வந்து ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பால், காப்பி, டீ இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதையெல்லாம் தவிர்த்து கசப்பு துவர்ப்பு கலந்த மூலிகை பானங்களை குடிக்கலாங்க. அதை குடிக்கும் பொழுதே நம்மளையும் அறியாம இந்த 2 சுவையை தான் தவிர்ப்போம், துவர்ப்பையும் கசப்பையும். அதை நம்ம சேர்த்துக்கிட்டே வரோம். அது நம்ம இந்த மாதிரி மூலிகை பானங்களை குடிச்சோம்னா. பொதுவா நம்ம வந்து மூலிகை பானங்கும் போது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், லேடிஸுக்கு சுக்குமல்லி காப்பி, சுக்கு, மல்லி, மிளகு, ஏலக்காய் சேர்த்து நம்ம அதை செஞ்சு குடிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி தேநீர் போட்டு குடிக்கலாம். செம்பருத்தி ஒரு பூவை எடுத்து 3 இதழை நல்லா பிச்சு போட்டு 1 டம்ளர் தண்ணியை ஊத்தி கொஞ்சம் சீரகம் கலந்து கொஞ்சம் சுண்ட விட்டு அதுல வந்து நமக்கு ஒரு நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் போட்டு கூட நம்ம செம்பருத்தி தேநீரா குடிக்கலாம். ஆவாரம்பூ டீ குடிக்கலாங்க. அது நம்ம உடல் குளிர்ச்சி, இப்ப அடிக்கிற வெயிலுக்கு ஆவாரம்பூ டீயும் செம்பருத்தி தேநீரும் எடுத்துக்கலாம். சுக்குமல்லி காப்பி பனிக்காலத்துல மழை காலத்துல எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி நம்மளே வாரம் ஒரு மூலிகை தேநீருங்கிறத நம்மளே லிஸ்ட் போட்டு நம்மளும் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் இதை கொடுத்து நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணுங்க. அதுக்கு இந்த அறுசுவையும் கலந்துருக்கணும். அறுசுவையில நம்ம விடுறது இந்த 2 சுவை. இந்த 2 சுவையில நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை சேர்த்துனா நம் மிகவும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு என்னன்னா சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையே அந்த சந்தோஷமான வாழ்க்கை அந்த நம்ம வாழ்வின் நோக்கத்தை அடையணும்னா ஃபர்ஸ்ட் இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு இந்த அறுசுவைகள் கலந்த உணவை நம்ம எடுத்துக்கணுங்க. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு.